ஒரு குரு இருந்தார். அந்த குரு சிஷ்யன் கிட்ட சொன்னார், எனக்கு 4 நாள் அர்ஜென்ட் வேலைலாம் இருக்கு, அதனால நீ இங்கே குகை வாசல்லையே உட்காந்து நிறு, அண்டு அதுக்கப்புறம் நான் வர்ற வரைக்கும் நீ பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அண்டு உள்ள ஒரு ஆள் எழுத்தாணியெல்லாம் எடுத்துட்டு ஓடி வர்றார். நீ யாரு? நான் தான் பிரம்மா. எதுக்கு உள்ள போறேன்? இப்போ ஒரு குழந்தை பிறக்கும் போது உன்னுடைய குருவோட மனைவிக்கு நான் எழுத்தாணி வச்சு அது தலையில் எழுத போறேன் அப்படின்னா, என்ன எழுத போறேன்னு சொல்லிட்டு போனேன். எனக்கே தெரியாது, எழுத்தாணி கொண்டு போய் வைப்பேன், அது எழுதி முடிச்சப்பறம் தான் எனக்கே தெரியும். நான் சரி நீ போற போது என்கிட்ட சொல்லணும்னு கண்டிஷன் பண்ணிட்டு விட்டான். வெளியே வரபோது பிரம்மா சொன்னான், ஒரு பசுமாடு கண்ணுக்குட்டி ஒரு செங்கல் அளவு இடம் என்னைக்கும் எனக்கு இருக்கும் அப்படின்ட்டான். இந்த குருவோட மகன் பெரிய ஆளானான் இல்லையா, அப்போ அவன் சொல்லிட்டான், நான் சிஷ்யன் இந்த மாதிரி பிரம்மா அவன் தலையில் எழுதியிருக்கான், ஆனால் இன்னிலிருந்து நீ அந்த பசுமாடு கண்ணுக்குட்டி செங்கல் இருக்கு இல்லையா, அதை தானம் கொடுத்துக்கினே இருந்தான். இவனும் டெய்லி தானம் கொடுத்துக்கிட்டே இருந்தான். ஒரு நாள் இந்த சிஷ்யன் காட்டில் போயிட்டு இருக்கிற போது ஒரு ஆள் ஒரு பசுமாடு கண்ணுக்குட்டி செங்கல் தூக்கி லொங்குன்னு ஓடி வந்தானான். இவனை பார்த்த உடனே, அட பாவி, என் தலையெத்தி இப்படி மாத்திட்டியடா. நானா? நீ யாரு? நான் தான் பிரம்மா. ஐ டிஸ்க்ளோஸ் த பிரம்ம லிபி. நீ அவனுக்கு வேற கத்து கொடுத்துட்ட. இப்ப நான் ஒவ்வொரு நாளும் டெய்லி ஒரு 10 மாடு கண்ணுக்குட்டி தேடி பிடிச்சி ஒரு செங்கல் தூக்கின்னு ஓடி போய் ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு நானா.